ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 12/5/2024 அவ்யக்த முரளி. மதிப்போடு தேர்ச்சி பெறணும் அப்படின்னா அனைத்து பொக்கிஷங்களினாலும் உங்களுடைய கணக்கில் சேமிப்பு செய்து அதிகரித்து நிரம்பியவர் ஆகுங்கள். ஸோ இது சொல்கிறதுக்கு முன்னாடி நேற்று வரலட்சுமி சிஸ்டரோட நம்ம ஒரு அவ்யக்த முரளி போட்டோம். 2/2/1969 முரளி. செம்ம பவர்ஃபுல் முரளி. அந்த போதை விட்டு இன்னும் கூட வெளில வரல. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அது பப்ளிக் வந்துடும். அதை மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கு தலைப்பு சூக்ஷ்மவதனம் இருப்பது உண்மையாக பொய்யான்னு போட்டிருப்போம். ஏன்னா அதில் பாபாவை எப்படி சந்திக்கணும் அவ்யக்த வதனத்தில் போய் அப்படிங்கிற மிகப்பெரிய ரகசியம் அந்த முரளியில் இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. சரி, இன்றைய முரளியில் பாபா சொல்கிறாரு, பாபா எந்த மாதிரி குழுவை பார்த்துட்டு இருக்கிறேன்னு தெரியுமா? இருக்கிறதுலே மிக உயர்ந்த அனைத்து அழிவற்ற பொக்கிஷங்கள்னாலேயும் நிரம்பிய பணக்கார குழந்தைகளின் குழுவை பார்க்குறேன்ற. உலகத்தில் உள்ள பணக்காரர்கள் எவ்வளோ பணக்காரர்களாக வேணாலும் இருக்கலாம். ஆனாலும் ஒரு ஜென்மத்துக்கு மட்டும்தான் அந்த பணம், அந்த பணக்காரர்கள். அவங்க இன்னும் கேட்டால் அந்த ஒரு ஜென்மத்திலே கூட கடைசி வரைக்கும் அவங்க பணக்காரங்களாக இருப்பாங்களான்னு உத்தரவாதம் கிடையாது. இல்லை, நிறைய பேர் நம்ம பார்த்துருக்குறோம். ரேமண்ட்ஸ் முதலாளி கீழே விழுந்ததை பார்த்தோம், அனில் அம்பானி கீழே விழுந்ததை பார்த்தோம். இதெல்லாம் இருக்குது. ஒருவேளை அவங்க உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரராக இருந்தால் கூட அது ஒரு ஜென்மத்துக்கு தான். ஆனால் நீங்கள் நிச்சய புத்தியோட போதையோடு சொல்கிறீங்க, நாங்கள் பல ஜென்மத்துக்கு ஜென்மத்துக்கு பணக்காரர்களாக இருக்கிறோம் அப்படின்ட்டு. ஏன்னா நாம் சேர்த்து வைக்கிறது அழியக்கூடிய செல்வம் இல்லை, அழிவற்ற செல்வம். சூக்ஷ்மத்தில் இங்கே சேர்க்கறது அங்கே ஸ்தூல செல்வத்தை உங்கள் பக்கம் பிடிச்சி இழுத்துடும். அதனால் இந்த நேரத்தின் முயற்சியின்படி ஒரு நாளுக்கே நீங்கள் அளவற்ற வருமானம் சம்பாதிக்கிறீங்க. ஒரு நாள் எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? இந்த கணக்கு புரியுதா உங்களுக்கு? நீங்கள் ஒரு அடியிலும் பல கோடி மடங்கு சம்பாதிக்கிற அனுபவம் இருக்கிறதுனால தான் ஒவ்வொரு அடியிலும் அந்த பத்மா பதம்ன்ற அந்த வார்த்தையே நினைவு செய்யப்படுது. அடிக்கடி பல கோடி சம்பாத்தியம் அப்படின்ட்டு. அதனால் நீங்கள் அப்பாவையும் அவருடைய ஞானத்தையும் தெரிஞ்சிக்கிறதன் மூலமாகவும் அவருடைய நினைவில் இருக்கிறதன் மூலமாகவும் நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் பல கோடி மடங்கு சேமிப்பாகிக்கிட்டே இருக்குது. ஸோ இங்கே அடின்றது நடக்கிறதுன்னு அர்த்தம் கிடையாது, அந்த ஒரு நொடியும் ஒவ்வொரு காரியத்தையுமே. அதனால் நினைவினால் நீங்கள் எத்தனை அடி எடுத்து வைக்கிறீங்களோ, இதுதான் முக்கியமானது இல்லையா? நினைக்கிறது தான் ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பல கோடி மடங்கு வருமானம் சேமிப்பாகுது. அந்த மாதிரி உட்கார்ந்த இடத்துல நினைவாலேயே சம்பாதிக்கிற யாரையாவது நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? இல்லையா? நான் பணக்காரன் ஆகணும்னு நினச்சிட்டு உட்காந்துருந்தாலே பணக்காரன் ஆகிடுவானா? ஆனால் நீங்கள் ஆகுறீங்களே. இந்த மாதிரி அழிவற்ற பொக்கிஷங்களை தன்னுடைய அக்கௌண்ட்டில் சேமிக்கிற யாரையாவது பார்த்துருக்குறீங்களா? ஆனால் உலகம் ஃபுல்லாக சுற்றி பாருங்கள், உங்களை தவிர வேறு யாராலையும் இவ்வளவு சேமிக்க முடியாது. அதனால தான் பாபா சொல்கிறார், அதாவது பிரகாஷ் மணி தாதி ஒரு தடவை சென்னைக்கு வரும் பொழுது சமீபமாக சரீரம் விட்ட நெய்வேலி இன்சார்ஜ் தனலக்ஷ்மி சிஸ்டரை பார்த்து சொல்லுவாங்களாம், உங்கள் பேர் என்ன அப்படின்ட்டு. தனலக்ஷ்மி அப்படின்னானே, சங்கமயுக தனலக்ஷ்மி நீங்கள், நான் சத்யுகத்தின் தனலக்ஷ்மி அப்படின்னு பிரகாஷ் மணி தாதி சொல்லுவாங்களாம். அந்த மாதிரி தான் நம்மளும் இங்கே இருக்கக்கூடிய பணக்காரரை பார்க்கும்போது, நீங்கள் இங்கத்து பணக்காரர்கள், நாங்கள் அங்கத்து பணக்காரர்கள், என்றென்றைக்கும் பணக்காரர்கள் நாங்கள். இல்லை, இயேசு கூட நான் இந்த உலகத்தின் ராஜா இல்லை அப்படின்னு சொன்னார்.
ஸோ அப்போ உங்களுக்கு அந்த போதை இருக்கணும். ஏன்னா இங்கே சேர்த்து வச்சதெல்லாம் மண்ணோட மண்ணாக போகுது. அதனால தான் பாபா சொல்கிறாரு, பாபாவுனால எந்த அளவுக்கு நான் உயர்ந்தவனாக ஆகியிருக்கிறேன்ற பாக்கியத்தின் உயர்ந்த நினைவிலேயே இருங்க. கோபுரத்தின் உச்சத்தில் வச்சிருக்கிறாரு பாபா உண்மையிலே. ஆனால் கோபுரத்தின் உச்சத்தில் என்ன இருக்கும்? கலசம்தான் இருக்கும், சிலை இருக்காது. கலசம்ன்றது ஆத்மா, கலசம்ன்றது செல்வத்தை எல்லாம் கலசத்தில் எடுத்துகிட்டு வராங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ அந்த ஆத்மாவே கலசமாகவும் இருக்குது, அனைத்து செல்வத்தையும் சூக்ஷ்மமாக நிரப்பி வச்சுருக்குது. ஸோ அதோட நம்மளை கோபுரத்தின் உச்சத்தில் எல்லாரையும் விட உயர்ந்தது இந்த குழந்தைன்னு மேலே வைக்கிறார். இப்போ கோபுர தரிசனம்னும் போது கோபுரத்தில் இருக்கிற சிலையை பார்க்க மாட்டாங்க, மேலே இருக்கிற கலசத்தை தான் பார்ப்பாங்க. அதை பார்க்கும்போது தான் கோடி புண்ணியம்னுவாங்க. ஸோ உங்களுடைய செல்வம் உங்களுக்கு தெரியும் தானே. இந்த நேரத்தின் பொக்கிஷம், சங்கமயுக நேரத்தின் பொக்கிஷம் எவ்வளவு உயர்ந்தது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இந்த நேரத்தில் எவ்வளவு பிராப்தி அடையணும்னு நீங்கள் நினைத்தாலும் பாபா கிட்ட இருந்து அடைய முடியும். ஏன்னா உங்களுக்கு முழு உரிமை இருக்குது. அடைஞ்சிட்டு தானே இருக்கிறீங்க எல்லா உரிமையும். அதே மாதிரி உயர்ந்த எண்ணங்களை உருவாக்குறாரு இல்லையா பாபா? குழந்தைங்களை என்ன கற்றுக் கொடுக்குறாரு? வீண் எண்ணம், விகார எண்ணம், எதிர்மறை எண்ணம், இதையெல்லாம் அழித்து உயர்ந்த எண்ணத்தை உருவாக்கக்கூடிய வழியை, முறையை கற்றுக் கொடுக்குறார், பழக்கப்படுத்துகிறார். இது அப்படிப்பட்ட பொக்கிஷன்றார் இந்த உயர்ந்த எண்ணம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி இந்த சங்கமயுக நேரம் மிக உயர்ந்த பொக்கிஷம். எண்ணங்கள் மிக உயர்ந்த பொக்கிஷம், சக்திகள் அனைத்திலும் மிக உயர்ந்த பொக்கிஷம், ஒவ்வொரு ஞான ரத்தினங்களும் மிக உயர்ந்த பொக்கிஷம், ஒவ்வொரு தெய்வீக குணங்களும் மிக உயர்ந்த பொக்கிஷம். இன்றைய உலகத்தின் மனிதர்கள் கூட ஒரு விஷயத்தை நம்புகிறாங்க. என்ன நம்புகிறாங்க அப்படின்னா, கடவுளின் நினைவால் சுவாசிக்கிற ஒவ்வொரு சுவாசமும் பயனுள்ளதாக மாறுதுன்ட்டு. பக்தி மார்க்கத்தில் கூட. ஆனால் உண்மையிலே அவரை நாம் தான் ஒவ்வொரு சுவாசமும் நினைக்கிறோம். அதனால் பாபா சொல்கிறாரு, உங்களுடைய ஒரு சுவாசம் கூட வீணாக போக வேண்டாம், பயனுள்ளதாக்குங்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? பாபா நினைவில்லாமல் சுவாசிக்க கூட வேண்டாம்ன்றார். சுவாசிக்காமல் இருக்கவே முடியாது இல்லையா? ஸோ அப்போ அந்த அளவுக்கு பாபா நினைவு இருக்கணுன்ற. அப்போ நீங்கள் விடுற ஒவ்வொரு சுவாசத்துலேயும் வெற்றி கலந்துருக்குது, வெற்றியின் உரிமை கலந்துருக்குதுன்ற. ஸோ அனைத்து பொக்கிஷங்களையும் சமமாக எல்லா குழந்தைங்களுக்கும் பாபா கொடுக்குறார். அதை அடையிறதுக்கான வழியையும் சமமாகத்தான் கொடுக்குறார். பாபா ஒருத்தருக்கு 1 மடங்கோ, இன்னொருத்தருக்கு 10 மடங்கோ, இன்னொருத்தருக்கு 100 மடங்கோ கொடுக்கல. பொக்கிஷங்களை வழங்கக்கூடிய வள்ளல் அனைத்து குழந்தைங்களுக்கும் சமமாக கொடுக்கிறார். நீங்கள் பிராமண குழந்தை ஆன உடனே உங்கள் பேரில் எழுதி வச்சிடுறார். ஆனால் நீங்கள் அதை உங்களுடையதாக ஆக்கிக்கிறீங்களா? அதுதான் வித்தியாசம். எந்த அளவுக்கு இந்த பொக்கிஷங்களை அதிகப்படுத்துகிறீங்களோ அல்லது வீணாக்குறீங்களோன்றதோ உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ இதோடைய நினைவாக பைபிளில் ஒரு கதை வரும். தாளந்துன்னு அந்த நாட்டு காசு சொல்லுவாங்க. அப்போ எஜமானன் வெளியூருக்கு போகிறதுக்கு முன்னாடி 3 வேலைக்காரனை கூப்பிட்டு ஒரு தாளந்து கொடுத்துட்டு போயிடுவான். ஒரு வேலைக்காரன் 1 10 மாற்றிடுவான், இன்னொரு வேலைக்காரன் 1 2 மாற்றுவான். இன்னொரு வேலைக்காரன் நம்ம எஜமானர் ரொம்ப கொடுமையானவர், அதனால் அதை பத்திரமா வச்சுக்கணும், மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சானோ. என்ன பண்ணார், முதல் அந்த 1 கொடுத்தவனுக்கும் 2 கொடுத்தவனுக்கும் எடுத்து 2த்தையும் சேர்த்து 10 வச்சுருந்தானே அவன்கிட்ட கொடுத்துட்டாராம் எஜமானர். ஸோ அதுதான் இங்கே விஷயம். அதிகரிக்கிறீங்களா இல்லையான்றது உங்கள் கையில் இருக்குது. அதிகரிக்கிற வழியை சொல்லிட்டார். ஸோ இன்னும் அதை சொல்லுவார் முரளியில், ரொம்ப சூப்பராக இருக்கும்.
ஸோ இதை பாபா சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை, நினைவு தான். நினைவோட காரியம் செய்யும்போது சேமிப்பாகுது, நினைவில்லாத போது வீணாகுது, நேரம், சுவாசம் எல்லாமே. ஸோ அதனால் நீங்கள் எவ்வளவு சேர்த்து வைக்கிறீங்க, எவ்வளவு வீணாக்குறீங்க முழு நாள்லையும் அப்படின்னு செக் பண்ணுங்க. கண்டிப்பாக செக் பண்ணணும். ஏன்னா இது ஒரு ஜென்மத்துக்கான விஷயம் இல்லை, 21 ஜென்மத்திற்கும், இன்னும் சொல்லப்போனால் 5000 வருஷத்துக்குமே. நீங்கள் ஸோ இது 21 பிறவிக்கு மட்டும்னு கூட சொல்ல முடியாது, முழு கல்பத்துக்குமே வருது. ஸோ அவ்வளவு சேமிக்க வேண்டியது இருக்குது. அப்படின்னா அது அவ்வளவையும் சேமிக்கிறதுக்கு சில வருடங்கள் மட்டுமே இருக்குது. அதுவும் நம்ம எவ்வளோ நாள் உயிரோடு இருப்போம் சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய பாபா குழந்தைங்க டக்கு டக்குன்னு இறக்கிறத பார்க்குறோம், சரீரத்தை விடுறத சின்ன சின்ன வயசில். ஸோ அதனால் பல ஜென்மத்துக்கு நீங்கள் சேமிக்கணுன்னா நேரத்தை வீணாக்கலாமா? ஸோ சேமிக்கிறதுக்கான, அதிகரிக்கிறதுக்கான வழி தெரியும் தானே? ரொம்ப ஈஸி. ஒரு 0 மட்டும் ஆட் பண்ணிட்டு போய்கிட்டே இருங்கன்ற. எப்போ நீங்கள் ஒரு புள்ளியை நினைக்கிறீங்களோ, அதாவது பாபாவை புள்ளியாக நினைக்கிறீங்களோ, ஹிந்தியில் வந்து பிந்துன்னா 0ன்னு ஒரு அர்த்தம் வருது போல இருக்குது, புள்ளின்னு அர்த்தம் வருது, 0ன்னு வருது. ஸோ அப்போ அதிகரிக்கிறீங்கன்னு அர்த்தம் இல்லையா? 1க்கு பக்கத்தில் 0 போட்டால் என்ன ஆயிடுச்சு? 1 10 ஆயிடுச்சு. இன்னொரு 0 போட்டால் 100 ஆச்சு. இப்போ எப்படி அதிகமாகுது பாருங்கள். ஸ்தூல செல்வத்தில் நீங்கள் 1க்கு பக்கத்தில் 0 போட்டிங்கன்னா அதிகமாகும் தானே 10 மடங்கு. அதே மாதிரி தான் ஒவ்வொரு ஆத்மாவும் ஒரு புள்ளி, அப்பாவும் புள்ளி. நடந்து முடிந்த நாடகத்துக்கும் முற்றுப்புள்ளி. ஸோ அதுவும் ஒரு புள்ளி தான். ஸோ இந்த 3 புள்ளியும் சதா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். பிரதர், நம்ம ஒரு புள்ளி நினச்சிக்கிட்டே எப்பயும் நம்ம இருந்தோன்னா நம்ம ஆத்மாவோட குணங்களுக்கும் நம்ம ஆத்மா குணம் நம்மளுக்கு எல்லாமே அப்படியே நம்மளுக்கு வரும். ஏன்னா நம்ம அதே நினச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஆத்மா குணம் நம்ம மேதியாக இருக்கணும், தூய்மையாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது நம்ம தூய்மையாக தான் இருப்போம். ஏன்னா நம்ம முழு கவனமும் அந்த இதில் தான் நம்ம செலுத்துவோம் பிரதர். அதே மாதிரி பாபாவுடைய குணமும் வரும். பாபாவோட குணமும் வரும். நீங்கள் ஒவ்வொரு பொக்கிஷத்தையும் அந்த புள்ளியின் நினைவோடு நினச்சிங்கன்னா இல்லையா, பாபாவுடைய நினைவோடு அந்த பொக்கிஷத்தையும் நினச்சிங்க அப்படின்னா அந்த பொக்கிஷங்கள் உங்கள் கணக்கில் சேமிப்பாய்க்கிட்டே இருக்கும். ஸோ இதை நீங்கள் அனுபவம் பண்ணியிருக்கிறீங்க தானே? நீங்கள் எப்போ நடந்து முடிந்த விஷயத்துக்கு டக்குன்னு முற்றுப்புள்ளி வைக்கிறீங்களோ அப்போ உங்களுடைய பொக்கிஷத்தை வீணாக்கிறதுலேருந்து தடுத்துடுறீங்க. மாறாக பொக்கிஷம் சேமிப்பாகுது, அதிகரிக்குது. எப்படி முற்றுப்புள்ளி வைக்கணும்னு தெரியும் தானே? சில சமயம் முற்றுப்புள்ளி வைக்கிறீங்க, ஆனால் முற்றுப்புள்ளிக்கு பதிலாக பெரிய கோடாக இழுத்து விட்டுறீங்களோ, முற்றுப்புள்ளிக்கு பதிலாக கேள்விக்குறி போட்டுடுறீங்களோ, ஃபுல் ஸ்டாப் வைக்கிறதுக்கு பதில் கொஸ்டின் மார்க் போட்டுடுறீங்களோ, அல்லது ஆச்சரியக்குறி போட்டுடுறீங்களோ? பிரதர், இப்போ நம்ம கூட யாராச்சும் சண்டை போடுறாங்கன்னா இப்போ நம்ம அதை முற்றுப்புள்ளி வச்சுட்டு வந்தோன்னா சரின்னு சொல்லிட்டு நம்ம போயிடலாம். இதே வேறு ஏதாச்சும் கொஸ்டின், வேறு ஏதாச்சும் மார்க் போட்டோன்னா இல்லைன்னா பெருசாக நம்ம இழுத்து போயிட்டே இருந்தோன்னா நிறைய பிரச்சனை வரும். நம்ம மைண்டு அந்த விஷயத்துலேயே இருக்கும், ஏன் அப்படி பண்ணா, ஏன் அப்படி பண்ணான்ட்டு. நம்ம அந்த மைண்ட் டிஸ்டர்பன்ஸ் நம்மளால் பாபான்னு நிற்க முடியாது. அதனால நம்ம முற்றுப்புள்ளி வச்சுட்டு நம்ம போயிட்டே இருக்கணும் பிரதர். ஸோ கரெக்டாக சொன்னார். ஸோ அதே மாதிரி பாபா சொல்கிறாரு, உங்களுடைய கணக்கை அதிகரிக்கணும், பொக்கிஷங்களின் கணக்கை, சேமிப்பின் கணக்கை அப்படின்னா ஃபுல் ஸ்டாப் வைக்கிறது தான் அதுக்கான வழி. இதன் மூலமாக ஸோ அப்போ பாருங்களேன், ஃபுல் ஸ்டாப் வச்சா பொக்கிஷங்கள் அதிகமாகும். நேராக கோடி இழுத்துக்கிட்டே போகிறீங்க, கேள்விக்குறி போடுறீங்க, ஆச்சரியக்குறி போடுறீங்க அப்படின்னா உங்களுடைய கணக்கில்
வீணான விஷயங்கள் தான் சேமிப்பாகும், பொக்கிஷங்கள் சேமிப்பாகாது. ஸோ அப்போ எது ஈஸி? புள்ளி வைக்கிறது ஈஸியாக? கேள்விக்குறி கூட வளைச்சி போடணும். ஆனால் புள்ளி அப்படி கிடையாது. இது ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் உங்களுடைய சுயமரியாதையில் இருக்கணும், பாபாவுடைய நினைவில் இருக்கணும், தேவையில்லாத எல்லா விஷயத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கணும். ஸோ பாப்தாதா ஏற்கனவே சொல்லியிருந்தார், தினமும் அமிர்த வேளையில் உங்களுக்கு நீங்களே இந்த 3 புள்ளின்ற திலகத்தை நினைவை வையுங்க, பிறகு உங்களுடைய எந்த பொக்கிஷமும் வீணாகாதுன்ற. எல்லா பொக்கிஷங்களும் ஒவ்வொரு நொடியும் அதிகமாகிக்கிட்டே இருக்கும், ஜஸ்ட்டு நீங்கள் அந்த 3 புள்ளியை வைக்கிறதன் மூலமாக. பாப்தாதா குழந்தைங்களுடைய சார்ட்டை பார்க்குறார், எவ்வளவு பொக்கிஷங்கள் தான் இந்த குழந்தைங்க அக்கௌண்ட்டில் சேமிப்பாயிருக்குன்ட்டு. ஒவ்வொரு பொக்கிஷத்தையும் பார்க்குறார். என்ன பார்த்தாருன்னா, எந்த அளவுக்கு சேமிப்பாகி இருக்கணுமோ அந்த அளவுக்கு குழந்தைங்க அக்கௌண்ட்டில் சேமிப்பு ஆகலை. உங்களுடைய நேரம், எண்ணம், வார்த்தை எல்லாம் வீணாகவே போயிட்டு இருக்குதுன்றார். இது எவ்வளோ பெரிய எச்சரிக்கை, யோசிச்சு பாருங்கள். நீங்கள் நடக்கும் பொழுது, சுற்றும் பொழுது உங்களுக்கு இந்த சங்கமயுக நேரத்துடைய முக்கியத்துவம் உள்ளடங்கி போயிடுது. வெளிப்பட்ட ரூபத்தில் இல்லை, மறந்துடுறீங்க, சாதாரண மனிதனாக மாறிடுறீங்க. ஸோ எந்த அளவுக்கு இல்லையா, அப்போ நீங்கள் நடந்து போகிறீங்க, ஒருத்தர் கூட பேசுகிறீங்கன்னும் பொழுது கூட சேமிக்கிற நேரம்தான். அப்போ இது சேமிக்கிற நேரம் ஞாபகம் இருந்தாலே சேமிப்பு ஆகிட்டு இருக்கும், ஆனால் அது உள்ளடங்கி போயிடுது. ஸோ ஒருவேளை இந்த நேரத்துடைய முக்கியத்துவம் நிரந்தரமாக உங்களுக்கு ஞாபகம், வெளிப்பட்ட ரூபத்தில் ஞாபகம் இருந்தால் உங்களுடைய நேரத்தை மிகவும் பயனுள்ளதாக ஆக்கியிருப்பீங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய நேரத்தை முழு நாளும் சாதாரண ரூபத்தில் செலவு பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ நேரத்துடைய அருமை தெரிஞ்சிருந்தால் நீங்கள் ஒரு வினாடி கூட வீணாக்கி இருக்க மாட்டீங்க. ஆனால் நாள் முழுவதும் ரொம்ப சாதாரணமாக அஞ்ஞானிகள் மாதிரி யூஸ் பண்ணுறீங்கன்றார். நீங்கள் தப்பாக யூஸ் பண்ணலை, அஞ்ஞானிகள் தப்பாக யூஸ் பண்ணுறாங்க, நீங்கள் அப்படி தப்பாக யூஸ் பண்ணுறதில்ல, ஆனால் சாதாரணமாக யூஸ் பண்ணுறீங்களே. உங்களுடைய எண்ணங்கள் தவறானதாக இல்லை, ஆனால் வீணானதாக இருக்குது. நீங்கள் பிரதர், இப்போ நம்ம எக்ஸாம் எழுதுறதுனா நம்ம சீக்கிரமாக நம்ம முடிப்பை பார்ப்போம். பேப்பர் கொடுத்த அடுத்த செகண்டே நம்ம சீக்கிரமாக முடித்து நம்ம மிஸ்டேக் கொடுப்போம். ஏன்னா நம்ம சீக்கிரமாக முடிக்கலன்னா நம்ம சரியாக நம்மளால் நிறைய விஷயம் நம்மளால் எழுத முடியாது. அப்போ நம்ம ஃபெயில் ஆகிடுவோம். அந்த காலத்துலாவே நம்ம சீக்கிரமாக டைமை யூஸ் பண்ணுறோம். அந்த டைமை சொல்ல யூஸ்ஃபுல்லாக நம்ம சீக்கிரமாக எழுதி முடித்து நம்ம கொடுக்குறோம். ஏன்னா நம்மளுக்கு தோணுது நம்ம ஃபெயில் ஆகிடுவோம், நம்ம சீக்கிரமாக எழுதி முடித்தா தான் நம்ம பாஸ் ஆகும். அதே மாதிரி தான் இங்கேயும் பாபா சொல்கிறார் நம்மகிட்ட. அப்பாங்க பிரதர் சொன்ன மாதிரி எக்ஸாம் எழுதும்போது ஒரு செகண்டு கூட வேஸ்ட் ஆக்காமல் நல்லா படி. அதுவும் குறிப்பாக ஃபஸ்ட் மார்க் எடுக்கிற பையன் ஒரு செகண்ட் கூட வீணாக்கக்கூடாதுன்னு நினைப்பான். முடித்து ஒரு வேளை டைம் இருந்தால் கூட அவன் கரெக்டாக பார்ப்பான். அதே மாதிரி பாபா சொல்கிறாரு, நீங்களும் 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை செக் பண்ணுங்கள். அந்த 1 மணி நேரத்தில் எவ்வளோ நேரத்தை நான் வீணாக்கி இருக்கிறேன்னு செக் பண்ணுங்கள். 1 மணி நேரத்தில் எவ்வளவு நேரம் சாதாரணமாக செலவு பண்ணீங்க, 1 மணி நேரத்தில் எவ்வளவு சாதாரண எண்ணங்கள் வந்தது, அந்த நேரமெல்லாம் நீங்கள் எதையுமே சேமிக்கலைன்னு புரிஞ்சுக்கோங்க. அதனால தான் பாபா உங்களுக்கு சைகை கொடுக்குறார், எச்சரிக்கை கொடுக்குறார். அப்போ நீங்கள் பாபாவுக்கே ஆறுதல் சொல்கிறீங்க, பாபா கொஞ்சம் எண்ணம் தான் வந்துச்சு பாபா, அதனால் கவலைப்படாதீங்க, நான் கண்டிப்பாக பர்ஃபெக்ட் ஆகிடும், சம்பூர்ணம் ஆகிடுவேன், சரியாயிடும், ஓகே ஆகிடும், இது ஒன்றும் முடிவு இல்லைல்ல, இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது தானே அப்படின்னு சொல்கிறாங்க.
அதனால் நான் அதுக்குள்ளே பெர்ஃபெக்ட் ஆகிடுவேன் பாபான்னு பாபாவுக்கே ஆறுதல் கொடுக்குறாங்களாம். ஆனால் பாபா என்ன சொல்லியிருக்கிறாரு, இந்த பொக்கிஷங்களை எல்லாம் நீண்ட காலத்துக்கு நீங்கள் சேமிப்பு பண்ணாதான் அங்கே நீண்ட காலத்துக்கு உங்களால் அனுபவிக்க முடியும். ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, கடைசி நேரத்தில் நான் ஃபுல் பண்ணிக்குவேன்றீங்க. நேரம் வரும்போது அந்த மாதிரி மாறிக்குவோம் பாபான்றீங்க. ஆனால் எந்த விஷயமாக இருந்தாலும் அதிக நேரம் சேர்த்து வச்சா தானே நீங்கள் அதிக நேரம் செலவு பண்ண முடியும். இல்லை 5000 வருஷம் செலவு பண்ணுறதுக்கு தேவையானதை இப்போ சேர்க்கணுன்னா நீங்கள் எவ்வளோ நேரம் சேர்க்கணும், எவ்வளோ கவனமாக சேர்க்கணும், யோசிச்சு பாருங்கள். பிரதர், இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு விஷயம் தேவை, அதை வந்து நம்ம டெய்லியும் ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம கஷ்டப்பட்டு நம்ம அதை பண்ண மாதிரி தான் அதோட ரிசல்ட் வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வரும் பிரதர். அதே மாதிரி தான் இங்கே பாபாவும் சொல்கிறார் பிரதர். குழந்தைங்க கிட்ட நீங்கள் என்ன ஆஸ்தி அடைவீங்க அப்படின்னு கேட்டால் எல்லாரும் லக்ஷ்மி நாராயணன் ஆவன் தான் சொல்கிறீங்க. நீங்கள் திரேத்தாயுகத்தில் ஏதாவது ஆக விரும்புகிறீங்க அப்படின்னு சொன்னால் யாரும் கை தூக்குறது கிடையாது. லக்ஷ்மி நாராயணன் ஆகணும்னு ஆசைப்பட்றீங்களான்னா எல்லாரும் கை தூக்குறீங்க. அப்போ பாபா சொல்கிறாரு, அது முழு ஆஸ்தி இல்லையா? அப்போ முழு ஆஸ்தி அடையணுன்னா உங்கள் கணக்கில் முழுசாக சேர்த்தா மட்டும்தான் முழு ஆஸ்தி அடைய முடியும், சத்தியுகத்துக்கு வர முடியும், லக்ஷ்மி நாராயணன் ஆக முடியும். ஆனால் நீங்கள் கொஞ்சம்தான் பொக்கிஷத்தை சேர்க்குறீங்க அப்படின்னா எப்படி உங்களுக்கு முழு ஆஸ்தி கிடைக்கும்? அதனால தான் பாபா சொல்கிறார், இப்பொழுதுலேருந்து எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பொக்கிஷங்களை சேர்த்துக்கிட்டே இருங்க. அதனால் இல்லை பாபா அது முடிஞ்சிடும் பாபா, அது நடக்கும் பாபா அப்படிலாம் சொல்லாதீங்க. அப்படின்ட்டு எதிர்காலத்தின் கையில் விட்டுறாதீங்க. நீங்கள் இப்போவே பண்ணணும், அதுதான் திடமான எண்ணம். நீங்கள் எப்போ அமிர்த வேளையில் நல்ல நிலையில் நினைவில் இருக்கிறீங்களோ அப்போ உங்கள் இதயத்தில் நீங்கள் சத்தியம் பண்ணுறீங்க, இந்த மாதிரி நிறைய விஷயத்தை நான் பண்ணுவேன்ட்டு, நிறைய அற்புதம் செஞ்சு காட்டுவேன்ட்டு, நிறைய விஷயங்களை செய்வாங்க, அதை அவங்க பார்ப்பாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அது நல்லது தான். ஏன்னா நீங்கள் உயர்ந்த எண்ணங்கள் வச்சுருக்கிறீங்க. அதனால் பாப்தாதா சொல்கிறாரு, இப்போ நீங்கள் என்னென்னலாம் சத்தியம் பண்ணீங்களோ அதையெல்லாம் நடைமுறைப்படுத்துங்க. சும்மா சத்தியம் மட்டும் பண்ணாதீங்க, சத்தியம் பண்ணதை ப்ராக்டிஸில் எடுத்துகிட்டு வாங்க. ஏன்னா நிறைய நல்ல எண்ணங்கள் உங்கள் எண்ணங்களுக்காக, வார்த்தைகளுக்காக, செயலுக்காக வச்சுருக்கிறீங்க. இப்படி நினைப்பேன், இப்படி தான் பேசுவேன், இப்படி தான் செய்வேன்ட்டு. அதை சத்தியம் பண்ணும்போது பாப்தாதாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஏன்னா குறைஞ்சபட்சம் நீங்கள் செய்வேன்னு சொல்கிறதன் மூலமாக, இப்படி ஆவன்னு சொல்கிறதன் மூலமாக நீங்கள் தைரியத்தை காட்டுறீங்க. உங்களுடைய தைரியம் நல்லா இருக்கிறதுனால பாப்தாதாவுக்கு சந்தோஷம் அடைஞ்சிடுறார். ஆனால் அதை நீங்கள் நடைமுறைப்படுத்தும் பொழுது சில சமயம் மட்டும்தான் அதை நடைமுறைப்படுத்துகிறீங்கன்றார். ஏன்னா சத்தியம் பண்ணுறது ரொம்ப ஈஸி, ஆனால் அந்த சத்தியத்தை மெயின்டைன் பண்ணுறது, நிறைவேற்றுறது இருக்கு பாருங்க, அதுக்கு என்ன பண்ணணும்? சத்தியம் பண்ணதை நடைமுறைப்படுத்தணும். நிறைய பேர் சத்தியங்கள் பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க, ஆனால் அந்த சத்தியத்தை மெயின்டைன் பண்ணுறதுல வரிசைக்கிரமமாக ஆகிடுறீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கு சமமாக நீங்கள் பண்ணுற பயிற்சி இருக்கணும்னு சொல்கிறார். உங்களுடைய திட்டமும் நடைமுறைப்படுத்தினதும் சமமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அது உங்களால் பண்ண முடியுமா? வியாபாரிகள், பிஸ்னஸ்மேன்லாம் வந்திருக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுறது எப்படின்னு தெரியும், எப்படி சொத்தை சேமிக்கிறதுன்னு தெரியும் தானே? அதே மாதிரி இன்ஜினியர்கள், சயின்டிஸ்டெல்லாம் கூட வந்திருக்கிறீங்க.
எல்லாத்தையும் நடைமுறையில் எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். பாப்தாதா கிராமப்புறங்களிலிருந்து வந்தவர்களை கிராமத்தின் ஆட்சியாளர்கள் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஏன்னா நீங்கள் அந்த சேவை செய்யலை அப்படின்னா யாராலையும் எதுவும் பண்ண முடியாது இல்லையா. கிராம நிர்வாகி விஏஓன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க தான் ஒவ்வொரு வசதியும் அங்கே பண்ணி கொடுப்பாங்க. அது மாதிரி கிராமத்திலிருந்து வந்த அத்தனை பேரும் கிராமத்தின் ஆட்சியாளர்கள். அதனால் பாபா சொல்கிறாரு, இந்த 3 விங்கில் இருந்தும் வந்திருக்கிறீங்க இல்லையா, சயின்டிஸ்ட்டு, இன்ஜினியரு, வியாபாரிகள்லாம். நீங்கள் எல்லோருமே சும்மா சொல்கிறவங்க கிடையாது, நடைமுறையில் செய்து காட்டுறவங்க. அதனால் ஆத்மாக்களாகிய அனைவரும் நீங்கள் செய்த சத்தியத்தை நடைமுறைப்படுத்தணும். அல்லது வெறும் சத்தியம் பண்ணுறவங்களா மட்டும் இருப்பீங்களா? ஏன்னா சத்தியம் பண்ணும்போது உங்களுடைய தைரியத்தை காட்டி பாபாவை குஷிப்படுத்திடுறீங்க. நீங்கள் எத்தனை சத்தியம் பண்ணியிருக்கிறீங்கன்ற ஃபைல் பாபா கிட்ட இருக்குதுன்றார். சூக்ஷ்ம வதனத்தில் தான் கபோர்டு இல்லையே இந்த ஃபைலை வைக்கிறதுக்கு அப்படின்னு கிடையாது. பாப்தாதாவுக்கு ஒரு அலௌகிக டிவி இருக்குது, எப்போ வேணாலும் அதை ஆன் பண்ணுவார். அப்போ யார் யார் என்னென்ன சத்தியம் பண்ணீங்கன்றதெல்லாம் அழகாக அதில் ஓடுன்றார். அவர் எப்பயுமே அதை ஆன் பண்ணி வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறது கிடையாது. சில சமயம் பார்ப்பார். அந்த நேரம் நீங்கள் பேசுனது எல்லாம், உங்கள் மனதுக்குள்ளே நீங்கள் பேசுகிறது எல்லாம் அவரால் கேட்க முடியுன்றார். மனசுக்குள்ளே பேசுகிறது நினைக்கிறது கூட கேட்க முடியுன்றார். அப்போ ஒவ்வொரு தடவையும் பாபா என்னை நினச்சி பெருமைப்படணும்னா உங்கள் மனதுக்குள்ளே நல்ல எண்ணங்கள் ஓடினா தானே பாபாவுக்கு உங்களை நினச்சி பெருமை வரும். இவன் இப்படி பண்ணுறான், அப்படி பண்ணுறான், இவன் நாசமாக போகணும், இப்படியெல்லாம் நினச்சா பாபா கேட்கவே பிடிக்காது அந்த குழந்தையுடைய வார்த்தையை இல்லையா. அதேமாதிரி உங்களுக்குள்ளே என்ன பேசிக்கிறீங்க, பாபா குழந்தைங்களுக்குள்ளே அல்லது மற்றவர்கள்கிட்ட அல்லது உங்கள் மனதுக்குள்ளே, அதையும் அவரால் கேட்க முடியும். வெறும் பாபா கிட்ட பேசுகிறது மட்டும் இல்லை, மற்றவர்களோட பேசுகிறது, உங்கள் மனசுக்குள்ளே பேசுகிறது எல்லாத்தையுமே பாப்தாதாவால் கேட்க முடியும். அதனால தான் பாப்தாதா சொல்கிறாரு, உங்களுடைய வீண் விஷயத்தை அதை மாற்றம் செய்து சேமிப்பு கணக்கில் சேமியுங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ பிராமணன் ஆகிறது அப்படின்னாலே அலௌகிக்கமானவன் அப்படின்னு அர்த்தம். பிராமண வாழ்க்கை மிக உயர்ந்த வாழ்க்கை. நீங்கள் நிறைய பிராப்திகள் அடைஞ்சிருக்கிறீங்க. அதேமாரி உங்களுடைய ஸ்வமானமும் மிக உயர்ந்தது, உங்களுடைய சுயமரியாதை, அதாவது ஆத்மாவுடைய சுயமரியாதை. இந்த சங்கம யுகத்தில் பாபாவுடையவர் ஆகிறது இருக்குதே, அது பல கோடி மடங்கு பாக்கியசாலி ஆகிறது. அதனால தான் பாபா சொல்கிறாரு, உங்களுடைய ஒவ்வொரு பொக்கிஷத்தின் முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் சொற்பொழிவாற்றும் பொழுது சங்கமயுகத்துடைய மகிமை எவ்வளவு பாடுறீங்க. எவ்வளோ நேரத்துக்கு உங்களால் மகிமை பாட முடியும்? 1 மணி நேரத்துக்கு ஆசிரியர்களை கேட்குறார். யாரால் அப்படி பண்ண முடியும்? 1 மணி நேரத்துக்கு சங்கமயுகத்தை பற்றி பேச முடியும்? கை தூக்குங்க. கை தூக்கி இருக்கிறாங்க. பாபா சொல்கிறார், அச்சா. ஸோ உங்களால் அந்த அளவுக்கு சொற்பொழிவாற்ற முடியும், சங்கமயுகத்தின் மகத்துவத்தை மற்றவர்களுக்கு எடுத்துரைக்க முடியும். ஏன்னா இது எவ்வளவு முக்கியமான நேரம்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு தெரியாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா தெரியலன்னா உங்களால் மற்றவங்கக்கிட்ட எடுத்து சொல்ல முடியாது. அப்போ சங்கமயுகத்தின் முக்கியத்துவம் தெரிந்தாலும் அது வெளிப்பட்ட ரூபத்தில் இல்லாமல் உள்ளடங்கி போயிடுது. சில சமயம் இந்த சங்கமயுகத்துடைய அருமை வெளிப்பட்ட ரூபத்தில் இருக்குது. ஸோ அப்போ சில சமயம் இந்த சங்கமயுகத்துடைய முக்கியத்துவம் வெளிப்பட்ட ரூபத்தில் ஞாபகம் வச்சுருக்கிறீங்க, சில சமயம் ரொம்ப கம்மியாக தான் ஞாபகம் வச்சுருக்கிறீங்க. இப்போ உதாரணத்துக்கு யாராவது
ஐயோ நான் இது வரைக்கும் அமிர்த வேலை மிஸ் பண்ணதே இல்லை, ஆனால் நேற்று கொஞ்சம் லேட் ஆகிடுச்சினோடனே ஐயோ அவ்வளோ பக்கவாக முயற்சி பண்ணுறாங்களா, அப்போ நம்மளும் பண்ணணுன்ட்டு ஒரு வைராக்கியம் வருது, சங்கமிகத்துடைய மகத்துவம் வருது. அப்புறம் மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு உள்ளடங்கி போயிடுது. அதேமாரி முரளி அப்படியே போதையாக, நான் ஒரு நாள் கூட முரளி மிஸ் பண்ணதே இல்லை அப்படின்னு ஒருத்தன் கேட்கும்போது ஐயோ இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்காங்க, நம்மளும் பண்ணணும்னு கொஞ்ச நாள் வைராக்கியம் வருது. அப்புறம் அதுவும் உள்ளடங்கி போயிடுது. ஸோ அதை தான் பாபா சொல்கிறார். அதேமாரி பாபா தினம் சொல்கிறாரு, ஆத்மாவை பார்க்கணும், ஐயோ நம்ம வேஸ்ட் பண்ணுறோமே, அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு உள்ளடங்கி போயிடுது. இப்போ நேற்று வரலட்சுமி சிஸ்டர் எடுத்த அந்த அவ்யக்த முறையில் பாபா சொல்கிறார், நீங்கள் அவ்யக்த ஸ்திதியில் எப்பவும் இருந்தால் தான் அமிர்த வேலையில் அவ்யக்த சந்திப்பை சந்திக்க முடியுன்றார். ஸோ இதெல்லாம் கேட்கும்போது நமக்கு ஆர்வம் வருது அங்கேயே இருக்கணும்னு. ஆனால் அடிக்கடி அதை மறந்துடுறீங்க. பிரதர், ஏன் இப்போ நம்ம முரளி படிக்கும்போது நம்மளால் தொடர்ந்து படிக்க முடியல? இப்போ பாபா சொன்னாங்கன்னு அது ஏன் நம்மளால் முடியலன்னு நம்ம முரளி படிக்கும்போது அந்த குஷி நம்மளுக்கு ரீச் ஆகலை. அந்த குஷி வரானா தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக முரளி படிக்காமல் அப்படியே நம்ம கம்மி பண்ணிட்டே போகிறோம் பிரதர். நம்ம எப்போ நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கோமோ அப்போ என்னதுன்னா நம்மளுக்கு முரளி நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குது, நம்ம அந்த முரளி சந்தோஷம் நம்ம வாங்குகிறோம் ஜாலியாக அப்படின்னு அர்த்தம் பிரதர். ஸோ பிரதர் சொன்னது ஒரு சூப்பரான பாயிண்ட்டு. ஏன்னா அந்த தொடர்ந்து கண்டினியூட்டி இருக்கும்போது நல்லாயிருக்கும். அது அமிர்தாவை ஏந்திரிக்கிறதா இருக்கட்டும், முரளி படிக்கிறதா இருக்கட்டும், ஆத்ம பயிற்சியாக இருக்கட்டும். நீங்கள் கண்டினியூட்டி விட்டிங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு அந்த பயிற்சி வராமலே போயிடும். ஸோ இதோடைய விழிப்புணர்வு உங்களுக்கு வெளிப்பட்ட ரூபத்தில் இருக்கட்டும் எப்பவுமே. அதனால் உங்களுடைய ஈஸ்வரிய போதை எப்பவும் வெளிப்பட்ட ரூபத்தில் இருக்கட்டும். அதனால் நான் இப்படி ஆகணும் அப்படி ஆகணும் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு மட்டும் இருக்கக்கூடாது. உங்களுடைய விழிப்புணர்வில் நான் ஆல்ரெடி அப்படி இருக்கிறேன் அப்படிங்கிறது இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஆல்ரெடி நான் அப்படி தான் ஆகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு அந்த எந்தெந்த குணமெல்லாம் வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த குணம் இப்போவே நடைமுறை ரூபத்தில் இருக்கணுங்கிறதுல கவனம் இருக்கணும். ஒரு காலத்தில் ஆவேன் அப்படின்னு எதிர்காலத்துக்கு தள்ளி போடக்கூடாது. ஸோ இதில் உங்களுக்கு நிச்சய புத்தி இருக்குது தானே? இந்த நிச்சய புத்தி உங்களுடைய ஆன்மீக போதையின் மூலமாக தெரியும். அதனால் நீங்கள் நிரந்தரமாக போதையை அனுபவம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. நீங்கள் யார் அப்படின்ற ஆன்மீக போதை உங்களுக்கு இருக்கணும். எப்போ இந்த போதை வெளிப்பட்ட ரூபத்தில் இருக்குதோ அப்போ ஒவ்வொரு வினாடியிலும் பொக்கிஷத்தை சேமிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அதனால் பாப்தாதா உங்களுடைய சேமிப்பு கணக்கை பார்க்குறார். நீங்கள் எந்த அளவு சேமிச்சிருக்கிறீங்க அப்படின்னு சேமிப்பு கணக்கை பார்க்குறார். ஸோ அதனால் பாப்தாதா உங்களுடைய சேமிப்பு கணக்கை பார்க்குறார், எந்த அளவுக்கு சேமிச்சிருக்கிறீங்கன்ட்டு. அதை பார்க்கறதுனால தான் அவர் சொல்கிறாரு, விசேஷ கவனம் கொடுங்க, அதில் சேமிப்பே ஆகலை தேவையான அளவுக்கு. ஏன்னா நேரம் திடீர்னு முடிஞ்சிடும் இல்லையா? உங்கள் உயிர் போயிடுச்சுனாலே உங்களை பொறுத்த வரைக்கும் உலகம் அழிஞ்சிச்சு, சான்ஸ் முடிஞ்சிச்சுன்னு தான் அர்த்தம். அதனால் உங்களுக்கு முன்கூட்டியே பாபா சொல்லுவார் கடைசி நேரம் எப்போ அப்படின்னு நினைக்காதீங்க. கடைசி நேரம் எப்போன்னு அவர் சொல்ல மாட்டார். அந்த நேரம் எல்லாம் தானாக சரியாயிடும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. இப்போவே சரி பண்ணாதான் உண்டு. ஏன்னா நேரத்தை ஆதாரமாக எடுக்கிறீங்கன்னா உங்களுடைய ஆசிரியர் யார்? டைம் எல்லாத்தையும் சரி பண்ணிடும் சரியான நேரத்தில் அப்படின்னா உங்களுடைய ஆசிரியர் நேரமா அல்லது பாபாவா, கடவுளா? பாபா கேட்குறாரு, கடவுளால் ஒருத்தனை சரி பண்ண முடியல, ஆனால் நேரத்தினால தான் அவனை சரி பண்ண முடியுதுன்னா அவனை எப்படி கடவுளுடைய குழந்தைன்னு நீங்கள் சொல்ல முடியும்? ஸோ உங்களுடைய ஆசிரியர் நேரமா அல்லது கடவுளா?
நாடகத்தின்படி நேரம்தான் உங்களை மாற்றுது, அல்லது நேரத்தின் ஆதாரத்தில் தான் உங்களை நீங்கள் மாற்றிக்கிறீங்க அப்படின்னா அந்த நேரத்துக்கு நேரம் உங்களுக்கு எஜமானராக ஆசிரியராக ஆகிடுது. ஸோ அப்போ அதற்கேற்ற சன்மானம் தான் உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா? பாபா சொல்கிறதுபடி நீங்களே உங்களை மாற்றிக்கிட்டால் தான் உங்களுக்கு மிக உயர்ந்த பதவி கிடைக்கும். நேரம் மாற்றிச்சுன்னா வேலைக்காரன் வெட்டியான் பதவி தான் அடைவீங்க. பாபா சொல்கிறாரு, நேரம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கணுமே தவிர நீங்கள் நேரத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கக்கூடாது. காரணம், நேரம் உங்களுடைய படைப்பு, நேரத்தை படைப்பவர்கள் நீங்கள். ஸோ படைப்பவர்களுக்காக படைப்பு தான் வெயிட் பண்ணணுமே தவிர மாஸ்டர் படைப்பவர்களாகிய நீங்கள் நேரத்துக்காக உங்கள் படைப்புக்காக வெயிட் பண்ணக்கூடாது. இதில் என்ன கஷ்டம் இருக்குது? ஈஸியான விஷயத்தை நீங்களாக கஷ்டமாக்கிக்கிறீங்க. ஆனால் உண்மையிலே இது கஷ்டம் கிடையாது, நீங்கள் தான் கஷ்டமாக்குறீங்க. பாபா உங்களுக்கு என்ன சுமை இருந்தாலும் என் கையில் கொடுத்துடு குழந்தை, நான் தாங்கிக்கிறேன்னு சொல்கிறார். அதை எப்படி பாபா கிட்ட கொடுக்கறதுன்னு தெரியாதா? இது என்னது இல்லை பாபா, இது உன்னிது, நான் எதுக்கு இதை நினச்சி யோசிக்கணும்னு விட்டுருங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். என் குழந்தைய யார் பார்த்துக்குவா, என் பொண்டாட்டி யார் பார்த்துக்குவா, என் அப்பாவை யார் பார்த்துக்குவா, என் கூட பிறந்தவங்களை யார் பார்த்துக்குவா, எங்கள் அம்மாவை யார் பார்த்துக்குவா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ பாட்டுக்கு அமைதியாக இரு, லேசாக இருன்ற. காவடியை சுமந்துட்டு போகிற மாதிரி ஏன் சுமந்துட்டு போயிருக்கிறீங்க? போய் காவடியை இறக்கி வைக்கிறாங்க பாருங்க, அந்த மாதிரி உங்கள் சுமையெல்லாம் இறக்கி வைங்க, ஏன் சுமந்துக்கிட்டு இருக்கிறீங்கன்றார். வருத்தப்பட்டு பாரம் சுமைக்கிறவர்களே என்னிடம் வாருங்கள், இளைப்பாறுதல் தருவேன்ட்டு சர்ச்சி சவுத்துலலாம் எழுதியிருப்பாங்க. அது என்ன இளைப்பாறுதல்? உன் சுமையே என்கிட்ட கொடுத்துடுன்றார். ஆனால் நீங்கள் கொடுக்க மாட்டீங்க, பிடிச்சி வச்சுக்கிறீங்க, இது என்னது என்னது என்னதுன்ட்டு. அப்புறம் என்ன ஆயிடுது? சோர்ந்து போயிடுறீங்க, பாபா கிட்டேயே புலம்புறீங்க. பாபாட்ட கேட்குறீங்க, பாபா நான் என்ன பாபா பண்ணுவேன், எப்படி பாபா பண்ணுவேன்? பாபா சொல்கிறார், ஏன் இந்த சுமையை தூக்கணும் தூக்கணும் தூக்கணும்னே நீ நினைக்கிற, அதை வச்சுட்டு போன்றார் இல்லையா? அது ஒரு செருப்பு மாதிரி, செருப்பு கூட கழட்டி போட்டுட்டு தானே கோயிலுக்குள்ளே போகிறோம். பாபா உங்களுடைய சுமையை எல்லாம் சுமக்கிறதுக்கு அவரே வந்து குடுக்குழந்தைன்றார். ஆனால் 63 ஜென்மங்களாக சுமையை தூக்குற பழக்கம் வந்துடுச்சு உங்களுக்கு. அதனால தான் உங்களுக்கு ஒரு வலுக்கட்டாயம் வந்துடுது அந்த பழக்கத்தினால. அதனால் அந்த கஷ்டப்படாமல் உங்களால் இருக்க முடியல, போய் கடினமாக உழைச்சிட்டு இருக்கிறீங்க போல இருக்குன்றார். சில சமயம் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது, சில சமயம் கஷ்டமாக இருக்குது. உங்களுடைய வேலை ஒன்று எல்லா நேரமும் ஈஸியாக இருக்கணும், அல்லது எல்லா நேரமும் கஷ்டமாக இருக்கணும். எல்லா நேரமும் ஈஸியாக இருந்தால் ஓகே, எல்லா நேரமும் கஷ்டமாக இருந்தால் ஓகே, அது உண்மையிலே கஷ்டமானதுன்னு அர்த்தம். ஆனால் சில சமயம் கஷ்டமாகவும் சில சமயம் ஈஸியாகவும் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கணுமே. கஷ்டமான விஷயம் எப்பயும் கஷ்டமாக தானே இருக்கணும், எப்படி ஈஸியாச்சு சில நேரம்? அதுக்கு என்ன காரணம்? ஏன் சில சமயம் கஷ்டமாக ஃபீல் ஆகுது? ஏன்னா அந்த பழக்கத்துக்கு அடிமையாகிட்டீங்க, சுமையை சுமக்கிற பழக்கத்துக்கு. பாப்தாதா தன்னுடைய குழந்தைங்க இந்த மாதிரி கடின உழைப்பு பண்ணுறாங்கன்றத பார்க்குறதே அவருக்கு கஷ்டமாக இருக்குதான். நாடா அது கடவுளுடைய குழந்தையாக இருந்துக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்குது, அதை பார்க்கவே விரும்பலை அவர். எப்படி மாஸ்டர் சர்வசக்திவானுக்கு ஒரு விஷயம் கஷ்டமாக இருக்கும்? உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கிற டைட்டில் என்ன? கடினமான யோகியா அல்லது சகஜ யோகியா? சகஜ யோகினா என்ன? ஈஸி யோகி. அப்போ கஷ்டப்படுறீங்கன்னா டைட்டிலை மாற்றுங்க, சகஜ யோகின்னு வைக்காதீங்க, கடினமான யோகின்னு வைங்க இல்லையா? மற்ற ஹடயோகத்தில் மூச்சு விதவிதமாக சுவாசத்தை கண்ட்ரோல் பண்ணுவாங்க, கை காலை மடக்குவாங்க, தலைகீழே உட்காருவாங்க, பட்டினி கிடப்பாங்க, காட்டுக்கு போவாங்க. இங்கே எதுவுமே கிடையாது, வெறும் பாபா நினைவு தான். அதனால் இனிமேல்ட்டு நீங்கள் உங்களை ஈஸி யோகின்னு சொல்லாதீங்க, கஷ்டப்பட்டு உழைச்சிங்கன்னா. சில சமயம் சகஜ யோகி, சில சமயம் கடின யோகியா? யோகானா என்ன? முதல்ல பண்ண வேண்டியதெல்லாம் பாபாவை நினைக்கணுமா? அல்ல, அவ்வளவுதான்.
சக்திசாலியான யோகா இருக்கும்போது எதுவுமே கஷ்டமாக இருக்காதே. சக்திசாலியான யோகா முன்னாடி ஏதாவது கஷ்டமாக இருக்குமா? யோகா தான் அன்பின் நெருப்புன்றார் இல்லையா? முழுக்க முழுக்க பாபா நினைவு மட்டும் இருந்துச்சுன்னா எதுவுமே கஷ்டமாக இருக்காது. சூப்பராக சொல்கிறார். யோகம் வந்து ஒரு அக்னி, அதனால் அது எதனால் எரியுதுன்னா அன்புனால் எரியுது. உங்களுடைய பாவத்தை எரிக்கிற அந்த அக்னி பாபா மேலே உள்ள அன்புனால் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது, அந்த நினைவு இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால் எவ்வளவுதான் ஒரு விஷயம் கஷ்டமாக இருந்தாலும் அந்த கஷ்டத்தை இந்த அன்பின் நெருப்பு ஈஸியாக மாற்றிடும். எப்படி நெருப்பு கூட இரும்பு கூட நெருப்புனால் அப்படியே உருகிடுது இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது இந்த அன்பின் நெருப்பு கஷ்டமான விஷயத்தை லேசாக ஆக்காதா, ஈஸியாக ஆக்காதா? சில குழந்தைங்க பாபாவுக்கு நிறைய அற்புதமான விஷயத்த சொல்கிறாங்க. பாபா, நான் என்ன பாபா பண்ணுறது? வாயுமண்டலம் அப்படி இருக்குது பாபா, என் கூட இருக்கிற துணைவன் அப்படி இருக்கிறாரு பாபா, நாங்கள் வந்து கொக்கும் அன்னப்பறவை மாதிரி இருக்கிறோம் பாபா, கடந்த கால கர்ம கணக்கு இருக்குதே பாபா, நான் என்ன பாபா பண்ணுறது அப்படின்ட்டு நிறைய அற்புதமான விஷயத்த பாபாவுக்கு சொல்கிறாங்க. அதான் பாபா கேட்குறார், நீங்கள் பிராமணர்கள் எடுத்திருக்கிற கான்ட்ராக்ட் என்ன? கான்ட்ராக்ட் எடுத்திருக்கிறீங்க, ஞாபகம் இருக்குதா? உலகத்தை மாற்றுறதுக்கான கான்ட்ராக்ட் எடுத்திருக்கிறீங்க பாபா கூடவே. அப்போ உலகத்தையே மாற்றக்கூடிய சக்தி படைத்த பிராமணர்களால் ஒரு சின்ன கஷ்டத்தை ஈஸியாக மாற்ற முடியாதா? ஒன்றும் இல்லை, அப்படியே என்னதுன்றதை உன்னிது பாபான்னு கொடுத்துடுங்க, அவ்வளவுதான். அப்படி தான் மாற்றுறீங்க எல்லாத்தையும். ஸோ இன்றைக்கி என்ன பண்ணுவீங்க? உங்களுடைய சேமிப்பு கணக்கை அதிகரிக்கணும். யாரெல்லாம் தன்னை சகஜ யோகின்னு சொல்லிக்கிறீங்களோ அவங்களும் தங்களை அப்படி அனுபவம் பண்ணணும். ஏன்னா சில சமயம் ஈஸியாகவும் சில சமயம் கஷ்டமாகவும் அனுபவம் பண்ணுறதுல என்ன சந்தோஷம் இருக்குது? பிராமண வாழ்க்கைனாலே சந்தோஷமான வாழ்க்கை, தேவதையை விட. சங்கம யுகம்னாலே சந்தோஷத்தின் யுகம், சுமையை சுமக்கிற யுகம் இல்லை, சுமையை இறக்கிற யுகம் இல்லையா? பாவச்சுமையை தலையிலிருந்து இறக்கிற யுகம், எல்லாத்தையும் பாபாட்ட கொடுத்துட்டு லேசாக இருக்கிற யுகம். அதனால் ஞானம்ன்ற கண்ணாடியில் உங்களுடைய அதிர்ஷ்ட சித்திரங்களை பாருங்கள். இல்லை, ஞானத்தின் மூலமாக நான் நாராயணன் ஆகிறேன்னு உங்களுக்கு தெரியுதுல்ல, அதை பாருங்க. நாராயணன் யார்? கவலையற்ற மகாராஜா, உலகத்துக்கே மகாராஜா, ஆனால் எந்த கவலையும் இல்லாமல் இருக்கிறார். அதை பாருங்க, ரொம்ப கவனமாக பாருங்க. எல்லார்கிட்டையும் அந்த ஞானம்ன்ற கண்ணாடி இருக்குது தானே, உடைக்கலையே. தாய்மார்கள் கிட்ட, பாண்டவர்கள் கிட்ட எல்லாம் கண்ணாடி இருக்கா அல்லது திருடு போச்சா? எல்லாரும் நல்லா கை தூக்குறீங்க கண்ணாடி இருக்குதுன்ட்டு, நல்லது. ஸோ இப்போ உங்களுடைய அதிர்ஷ்டத்தின் சித்திரத்தை பாருங்க. நீங்கள் உங்களுடைய அதிர்ஷ்டத்தின் சித்திரத்தை பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுதே இந்த பாட்டையும் பாடிக்கிட்டே இருங்க. என்னது? ஆஹா ஆஹா ஆஹா, என்னுடைய அதிர்ஷ்டமே ஆஹா, என்னுடைய பாபா ஆஹா, என்னுடைய பிராமண பரிவாரம் ஆஹா, இந்த குடும்பமும் ஆஹா ஆஹா தான், அற்புதம் தான். ஸோ ஒருத்தர் அற்புதமாக இருக்கிறார் இந்த குடும்பத்தில், இன்னொருத்தர் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கிறார், அப்படியெல்லாம் கிடையாது. ஆஹா குடும்பம் தான், ஆஹா பாக்கியம் தான், ஆஹா பாபா தான். பிராமண வாழ்க்கையினாலே ஆஹா ஆஹா தான், ஐயோ ஐயோவே கிடையாது. என்னானாலும் ஆஹா ஆஹா தான். ஏன்னா எனக்கு சக்தியை நிரப்ப வராங்க, எனக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். ஏதாவது ஒரு ஸ்தூலமான நோய் இருந்தால் கூட உங்களுக்கு உங்ககிட்ட இருந்து துக்கத்தின் அழுகை வரக்கூடாது. ஏன்னா நோய் கூட உங்களுடைய சுமையை நீக்கிறதுக்கான ஒரு வழி இல்லையா? பாவச்சுமை ஈஸியாக அழிஞ்சிடும் நோயினாலன்றார். அப்போ
பாபா சொல்கிறாரு, ஒரு 10 டன் சுமையில் 4-5 டன்னை இறக்கி வைக்கிறது நல்ல விஷயம் தானே. அதில் கஷ்டப்படுறதுக்கு என்ன இருக்குது? ஆஹா, என்னுடைய சுமை இறக்கப்படுதுன்னு சந்தோஷப்படணுமே தவிர, ஐயோ எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, இந்த நோய் என்னை விட்டு போகவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடாது. நீங்கள் தான் அந்த நோயை போக விடணும், தானாவா அது போகும். நீங்கள் ஆஹா ஆஹான்னு சொன்னாலே அந்த நோய் சந்தோஷப்பட்டு உங்களை விட்டு போயிடும். இங்கேயும் அப்படி தான் இல்லையா? நீங்கள் சந்தோஷமாக இருந்தாலே நோய் போயிடும், கரெக்டு தானே? இங்கேயும் அதான் நடக்குதுன்றார். நீங்கள் ஒருத்தரை புகழ்றீங்க அப்படின்னா ஆஹா ஆஹான்னு அவங்கள புகழ்வீங்க. அதே மாதிரி தான் உங்களுக்கு வர நோயையோ அல்லது உங்களுக்கு பிரச்சனை கொடுப்பவர்களையோ கூட ஆஹா ஆஹான்னு புகழ்ந்துக்கிட்டே இருங்க. ஏன் இது எனக்கு இப்படி நடக்குது, ஏன் இவங்க இப்படி பண்ணுறாங்கன்னு கேட்காதீங்க. இங்கே கேள்வியே கேட்கக்கூடாது. முற்றுப்புள்ளி தான். முற்றுப்புள்ளி வச்சுட்டு ஆஹா ஆஹான்னு புகழ்ந்துக்கிட்டே இருங்க. ஸோ இது என்ன எனக்கு மட்டும்தான் இப்படி ஒரு கர்ம கணக்கா, நான் என்ன பாவம் பண்ணேன்னு தெரியலையே அப்படின்னு புலம்பாதீங்க. ஏன்னா 2500 வருடம் சொர்க்கத்தில் நீங்கள் அடைய போகிற பிராப்திக்கு முன்னாடி இந்த நோயெல்லாம் ஒன்றுமே கிடையாதுன்ற. கரெக்டு தானே? அப்போ அடையிறத நினைங்க. இந்த நோயின் மூலமாக நான் அதை அடையிறேன், இந்த நோயை பொறுத்துக்கிறதன் மூலமாக நான் நாராயணன் ஆகிறேன். அப்போ நாராயணன் ஆகிறது தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். ஒருத்தன் பெரிய கார் வாங்குறான்னா கோடிக்கணக்கில் காசை கொடுப்பான். அந்த காசை அவன் பார்க்க மாட்டான், காரை பார்ப்பான். எதை அடையிறோமோ அதை பார்ப்பான். ஆனால் அந்த காருக்கு ஈக்குவலான காசை தான் கொடுத்துருப்பான். ஆனால் இந்த நோய் நீங்கள் அடைய போகிற பிராப்திக்கு முன்னாடி ஒன்றுமே கிடையாது. அப்போ எதுக்கு இந்த நோயை நினச்சி கவலைப்படுறீங்க? அதனால் அடையிற பிராப்தியை நினைத்து ஆஹா ஆஹான்னு மகிமைப்பாடுங்க. உங்களுடைய கர்ம கணக்கு முன்னாடி நீங்கள் அடையிற பிராப்திகளை வச்சிங்கன்னா உங்கள் கர்ம கணக்கெலாம் ஒன்றுமே கிடையாதுன்ற இல்லையா? 1 கோடி டன் உள்ள பிராப்தியை 1 கிராம் உள்ள கர்ம கணக்கின் மூலமாக அடையிறீங்கன்னா இந்த கர்ம கணக்கு ஒரு பெரிய விஷயமா? இந்த நோய் பெரிய விஷயமான்ற. ஸோ அது ரொம்ப ரொம்ப சின்ன விஷயமாக தான் தெரியும், அற்பமான விஷயமாக தான் தெரியும். ஸோ இங்கே முக்கியமான விஷயமே, இந்த பிராமண வாழ்க்கையில் என்ன வேணாலும் நடக்கட்டும், நீங்கள் அதை பாசிட்டிவாக மட்டும்தான் பார்க்கணும் இல்லையா? பாண்டவர்கள் தர்மர் ஊரெல்லாம் சுற்றி பார்த்துட்டு எல்லாரும் நல்லவர்களாக தெரியுறாங்கன்னு சொல்கிறார். அதே உலகத்தை துரியோதனன் சுற்றி பார்த்து எல்லாம் ஃப்ராடு பசங்களாக தெரியுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது எதிர்மறையான உலகத்திலும் நீங்கள் பாசிட்டிவாக மட்டுமே பார்க்கணும். ஸோ எப்படி நெகட்டிவாக பாசிட்டிவாக மாற்றுறதுன்னு உங்களுக்கு தெரியும் தானே? நீங்கள் பாசிட்டிவ் திங்கிங் பற்றி கோர்ஸ் கொடுக்குறீங்க. பாபாவை பற்றி பேசுகிறதோட பாசிட்டிவ் திங்கிங்கை பற்றி தான் அதிகமாக பாபா குழந்தைங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க இல்லையா? அந்த நேரத்தில் அந்த கோர்ஸை உங்களுக்கே கொடுங்க. அப்போ எப்படிப்பட்ட கஷ்டமான விஷயமும் ஈஸியாக மாறிடும். கஷ்டம்ன்ற வார்த்தையே பிராமணர்களுடைய டிக்ஷனரியிலே இருக்கக்கூடாதுன்றார். நல்லது, என்ன கணக்கு வழக்கு இருந்தாலும், அது ஆத்மாக்கள் மூலமாக கணக்கு வழக்கு வந்தாலும் சரி, இயற்கையின் மூலமாக வந்தாலும் சரி, உங்கள் உடல் மூலமாகவே வந்தாலும் சரி, பஞ்ச தத்துவத்தின் மூலமாக வந்தாலும் சரி, அது என்ன பண்ணுது அப்படின்னா ஈஸியான விஷயத்தையும் கஷ்டமாக உங்களுக்கு அனுபவம் பண்ண வச்சிடுது. அதனால் அந்த கர்ம கணக்கை கூட யோகம்ன்ற நெருப்புனால் மாற்றிடுங்கன்றார். பாசிட்டிவாக மாற்றிடுங்க, ஈஸியாக ஆக்கிடுங்க இல்லையா? அந்த யோகம்ன்றதே அந்த நினைவு தான், பாபாவுடைய நினைவு. நான் என்னவா ஆகிட்டு இருக்கிறேன்ற நினைவு. அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்ற நினைவு. கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பிச்சைக்காரங்கிட்ட காசு போட்டுக்கிட்டே போவாங்க. ஏன்னா உள்ளே போய் நிறையா அடைய போகிறாங்க. அதனால் இந்த காசு அவங்களுக்கு பெரிய விஷயம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி தான் உங்களுடைய கர்ம கணக்கு. ஸோ அப்போ அதுக்கு இந்த நினைவு இருக்கணும். என்ன பண்ணணும்னு புரிஞ்சுதா? உங்களுடைய சேமிப்பு கணக்கை அதிகரிக்கணும். சாதாரண வார்த்தையெல்லாம் பேசக்கூடாது. ஸோ அதனால் சேமிப்பு கணக்கை அதிகரிக்கிறதுல தான் நீங்கள் கவனம் கொடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் தெரியுமா?
வீண் விஷயத்தை பேசக்கூடாது, நினைக்கக்கூடாது, கேட்கக்கூடாது. வீணாக நேரத்தை செலவிடக்கூடாது. ஏன்னா நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாடியும் விதவிதமான பாவனை, உள்ளுணர்வு இருக்குது. ஒருத்தர் பேசுகிறத வச்சே அவருடைய உள்நோக்கம் என்னன்றதை ஈஸியாக உங்களால் சொல்ல முடியும். அதனால் நீங்கள் என்ன வார்த்தை பேசுகிறீங்களோ அதை ஆத்ம அபிமானி உணர்வோட, நன்மை செய்யக்கூடிய உயர்ந்த பாவனையோட மட்டும்தான் நீங்கள் பேசணும். ஸோ அதனால் உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் உணர்வுலையும் இந்த நன்மை செய்யும் சுப விருப்பம், சுப பாவனை மட்டும்தான் இருக்கணும். அதுதான் பாபா குழந்தையுடைய வார்த்தையாக இருக்கணும், பாபா குழந்தைகளுடைய உணர்வாக இருக்கணும். ஆனால் மாயாவுடைய உணர்வு என்ன தெரியுமா? பேராசை, பொறாமை, வெறுப்பு, இதெல்லாம். இது உங்கள் வார்த்தையிலும் வரக்கூடாது, எண்ணத்திலும் வரக்கூடாது. எப்பவுமே நல்ல விருப்பமும் நல்ல பாவனையும் தான் இருக்கணும். புரிஞ்சுதா? அதனால் நீங்கள் செக் பண்ணுங்க, உங்களுடைய ஒவ்வொரு பொக்கிஷத்தையும் செக் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு பொக்கிஷத்தையும் சேர்க்கணும். அது நேரத்தின் பொக்கிஷமாகட்டும், வார்த்தையின் பொக்கிஷமாகட்டும், எண்ணத்தின் பொக்கிஷமாகட்டும், சக்தியின் பொக்கிஷமாகட்டும், ஞானத்தின் பொக்கிஷம், தெய்வீக குணங்களின் பொக்கிஷமாகட்டும், அத்தனையும் நீங்கள் சேர்க்கணும். ஏன்னா முழு மதிப்பெண் எடுக்கிறது அப்படின்னா ஒவ்வொரு பொக்கிஷத்தையும் முழுசாக சேர்க்கிறதுன்னு அர்த்தம். அப்போ தான் நீங்கள் முழு மதிப்போட தேர்ச்சி பெறுறீங்கன்னு சொல்ல முடியும். அதனால் ஒரே ஒரு பொக்கிஷத்தில் மட்டும் அந்த அளவுக்கு சேமிக்கலை, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. தண்டனை அடையாமல் மதிப்போடு பாஸ் ஆகணும் அப்படின்னா அனைத்து பொக்கிஷங்களையும் உங்கள் கணக்கு நிரம்பி இருக்கணும், உங்கள் அக்கௌண்ட்டு. நல்லது. பாபா கேட்குறாரு, ஒரு வினாடியில் நான் நினைக்கிற மாதிரி எண்ணத்தை உருவாக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க கையை தூக்குங்கன்னு பாபா சொல்கிறார். உங்களுடைய மனதை ஒரு வினாடியில் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? அப்படி முடிந்தால் கையை தூக்குங்க. நீங்கள் இப்போ பவர்ஃபுல் சக்திசாலியான வாயுமண்டலத்தில் மதுபனில் பாபா முன்னாடி உட்காந்துட்டு இருக்கிறீங்க. அப்போ இந்த சக்திசாலியான வாயுமண்டலத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது உங்களால் மனதை கண்ட்ரோல் பண்ண முடியுதா? ஏன்னா இங்கேயே முடியலன்னா வெளியில் எப்படி முடியும்? அதான் பாபா சொல்கிறார், இங்கே உங்களால் ஒரு வினாடியிலையோ அல்லது ஒரு நிமிஷத்துலேயோ கூட உங்கள் மனதை கண்ட்ரோல் பண்ண முடியுதா அப்படின்னு கேட்குறார். இங்கே மதுபனில் பாபா முன்னாடி முரளி சொல்லிட்டு இருக்கும்போது கண்ட்ரோல் பண்ண முடியுதான்னு கேட்குறார். உங்கள் மனதுக்கு கட்டளை இடுங்க, ஹே ஆத்மா பரந்தாம நிவாசியாக மாறிடு. அப்படியே டக்குன்னு பரந்தாமத்திலே போய் இருக்கணும், அங்கேயே இருக்கணும். அங்கேருந்து வெளில வரலான்னு சொல்கிற வரைக்கும். அவ்வளோ பெரிய யானை பாகன் ஒரு சின்ன குச்சியை போடுவார், ஒரு கம்பியை போடுவார், அதை தாண்டி வராது. அந்த கம்பி அவர் எடுக்கிற வரைக்கும் அங்கே தான் இருக்கும். அவ்வளோ பெரிய யானையை அடக்க தெரிஞ்ச மனுஷனுக்கு ஒரு குட்டி மனசை அடக்க முடியாது இல்லை? வெளியில் உள்ளதெல்லாம் அடக்கிடுறோம், ஆனால் நம்ம மனதை அடக்க மாட்டோம். ஸோ அதனால தான் ஆத்மா பரந்தாமா நிவாசி ஆகிடு அப்படின்னு நீங்கள் சொன்ன உடனே உங்கள் மனம் உங்கள் கட்டளையை கேட்குதா இல்லையான்னு செக் பண்ணுங்க அப்படின்னு பாபா ட்ரில் கண்டக்ட் பண்ணார் இல்லையா? பரந்தாமத்துக்கு போங்க, சூக்ஷ்மதனத்துக்கு போங்க, பூஜ்ய ஸ்வரூபத்துக்கு போங்க, பிராமணன் ஆகுங்க, ஃபரிஸ்தா ஆகுங்க அப்படின்னு பாபா பயிற்சி கொடுப்பார். செம்ம பவர்ஃபுல்லான வரதானம். நீங்கள் உங்களுடைய உயர்ந்த தந்தை மற்றும் உயர்ந்த ஆத்மாவாகிய உங்களுடைய நினைவு மற்றும் நீங்கள் செய்யக்கூடிய உயர்ந்த காரியத்தின் நினைவு, இந்த 3 நினைவின் மூலமாக சக்திசாலியாகி பாபாவுக்கு சமமாக ஆகுங்கள். அதுக்கு விளக்கம் பாபா சொல்கிறாரு, இன்றைய உலகத்தில் ஒரு விஐபி, ஒரு பெரிய அரசியல்வாதி அல்லது பெரிய நடிகர் அல்லது யாரோ ஒரு விஐபி இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய குழந்தை கூட தன்னை விஐபியாக தான் நினைக்கும்.
ஏன்னா அந்த குழந்தைக்கும் மரியாதை கொடுப்பாங்க. பாபா சொல்கிறாரு, பாபாவை விட மிக உயர்ந்தவர் யாராவது இருக்கிறாங்களா உலகத்தில் கடவுளை விட? நாம் உயர்ந்ததிலும் உயர்ந்த ஆத்மா, ஏன்னா அந்த உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையுடைய குழந்தைகள் நாம். இப்போ நாம் எவ்வளோ பெரிய விஐபின்ற எண்ணம் உங்களை சக்திசாலியாக வச்சுருக்கோம். ஏன் உயர்ந்தவன்? ஏன்னா உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை. எதனால் உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை? அவ்வளவு பரிசுத்தமானவர். இப்போ நான் எப்படி உயர்ந்த குழந்தை, நானும் அவ்வளோ பரிசுத்தமானவன் அப்படின்ற எண்ணம் உங்களை அவ்வளோ சக்திசாலியாக வச்சுருக்கும். ஸோ யார் உயர்ந்த தந்தையின் நினைவிலும் தன்னுடைய உயர்ந்த நிலையின் நினைவிலும் தன்னுடைய உயர்ந்த காரியத்தின் நினைவிலும் எப்பவுமே இருக்கிறாங்களோ அவங்க தானாகவே பாபாவுக்கு சமமாக ஆகிடுவாங்க. ஒட்டுமொத்த உலகத்திலும் ஆத்மாக்களாகிய உங்களை தவிர வேற யாருமே இந்த அளவுக்கு உயர்ந்தது கிடையாது. அதனால தான் உங்களுக்கு அவ்வளோ மகிமை, அவ்வளோ பூஜை நடக்குதுன்னா அதை உலகம் ஞாபகம் வச்சுருக்குது. அந்த ஆத்தாவை பற்றி தெரியுமா? நேற்று ஒரு சிஸ்டர்கிட்ட பாபாவை பற்றி அறிமுகத்தை கொடுக்குறேன். அதெல்லாம் கிடையாது, ஆத்தா தான் பெரியவ அப்படின்றாங்க. அந்த அளவுக்கு உயர்வாக உங்களை நினச்சிட்டு இருக்கிறாங்கன்னா அந்த அளவுக்கு உயர்வாக நீங்கள் உங்களை நினைத்தீங்கன்னா சாதாரண காரியம் செய்வீங்களா? வீணான காரியம் செய்வீங்களா? விகார காரியம், எதிர்மறையான காரியம் செய்வீங்களா? ஸோ அப்போ தானாகவே பாபாவுக்கு சமமாக உயர்ந்த காரியத்தை மட்டுமே செய்பவராக நீங்கள் மாறுவீங்க. உலகத்தை சொர்க்கமாக்க வந்திருக்கிறோம். சொர்க்கத்தில் தெய்வீக குணம் மட்டுமே இருக்கும்னா தெய்வீக குணத்தை தானே நீங்கள் வெளிப்படுத்தணும். சுற்றி என்ன நடந்தாலும் கலியுகத்தில் இருக்கிறவங்க அசுர குணத்தை வெளிப்படுத்துகிறாங்க. அது அவங்க கலியுகத்தை சார்ந்தவர்கள். நீங்கள் கலியுகத்திலேருந்து வெளியில் வந்துட்டீங்க, அப்புறம் எதுக்கு அசுர குணத்தை வெளிப்படுத்துகிறீங்க? ஸோ அப்போ நான் எவ்வளோ உயர்ந்தவன், என்னுடைய அப்பா எவ்வளோ உயர்ந்தவர், நான் செய்யும் காரியம் எவ்வளோ உயர்ந்தது, இந்த மூணையும் சதா ஞாபகம் வச்சா நீங்கள் சக்திசாலியாக இருப்பீங்கன்ற. ஸோ உள்ள 3 புள்ளி வைக்க சொன்னார். ஆத்மா, பரமாத்மா, நடந்ததுக்கு முற்றுப்புள்ளி. இப்போ இந்த 3 பாயிண்ட்டையும் ஞாபகமும் வச்சுக்க சொல்கிறேன். ஸ்லோகன், உங்களுடைய சம்பூர்ணத்தன்மை, பர்ஃபெக்டான ஸ்டேஜ், கடைசியில் கர்மாதீத்த நிலை அடையிறீங்க இல்லையா? அந்த கண்ணாடி முன்னாடி நின்று அந்த சம்பூர்ண நிலையை அடையிறதுக்கு தடையாக சில சூக்ஷ்ம பற்று இருக்கு பாருங்க, அதையெல்லாம் அறுத்தெறியுங்கள், அதிலிருந்து விடுபடுங்கள் அப்படின்னு பாபா சொல்கிறார். சூக்ஷ்மமாக இருக்கும்போது எப்படி இருக்கும்? அதாவது சம்பூர்ணமாக இருக்கும்போது எல்லாம் சகோதர ஆத்மான்றதை தவிர எந்த நினைவும் இருக்காது. அது உங்கள் மனைவி இருந்தாலும் சரி, காதலன் இருந்தாலும் சரி, அப்பா அம்மா இருந்தாலும் சரி, உங்கள் எதிரியே இருந்தாலும் சரி. அப்போ அவங்க இன்னாருன்னு அந்த உடல் சார்ந்த நினைவு இருக்கும்பொழுது தான் உங்களால் அந்த சம்பூர்ண நிலைக்கு போக முடியல. அந்த நினைவெல்லாம் பாபா நினைவிலிருந்து எரிச்சிடுங்க. அதுதான் அந்த சூக்ஷ்ம பற்றுதல்லிருந்து விடுபடுங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். செம பவர்ஃபுல் முரளி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.